Question number 3 is very easy. Yes, one is Infotech Global Limited has functional currency of USD and needs to translate its financial statement into functional and presentation currency of Infotech, that is LS. Their balance sheet they have given. One is USD rate, another one is LS rates. Translate the above balances of Infotech Global Limited into LS, ready for consolidation by Infotech Limited. So share capital and opening balances have been pre-calculated. So working cumulative balance of foreign currency translation reserves, rate at the beginning, average, and rate at the closing. So 1.22, 1.75, 1.175, 1.13. See, what are the closing balance? Because when நீங்க பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய ஐட்டத்தை எல்லாத்தையும் நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். பட் எக்ஸப்ட் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து மட்டும் த்ரூ த இயர் ஆகிறதுனால அதை மட்டும் நம்ம ஆவரேஜ் போடணும். இப்படி நம்ம போடும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பிபிஇ, ரிசீவபிள்ஸு, அக்கௌண்ட்ஸ் டைபிள்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து க்ளோசிங் ரேட்டை எடுத்து போகணும். எஸ், எல்லாத்துக்குமே க்ளோசிங் ரேட் தான் போகணும் பேலன்ஸ் ஷீட்டு. சரி, ஏன் இந்த இஷ்யூடு கேபிட்டலுக்கு போடலை? அப்போ இஷ்யூடு கேபிட்டலுக்கு வந்து நீங்கள் க்ளோசிங் ரேட் தானே போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், தட்ஸ் ஆல்சோ கரெக்ட் தான். பட் நமக்கு அப்படி வாய்ப்பு இல்லை. சரி, ஏன்னா இது ரெண்டுத்தையும் பெருக்குனா பாருங்க, இப்படி தான் நீங்கள் பெருக்கி பார்க்கணும். 44 to 48 into 1.13. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 44 to 48 into 1.13. ஸோ 50,000. அப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்கிறாங்க, இதையும் பெருக்கினா தான் நம்ம இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ லாஜிக்கலாக பார்த்தா இந்த 50,000க்கு இங்கே என்ன தான் இருந்திருக்கணும்? 44 to 48 தான் இருந்திருக்கணும். இங்கே என்ன இருந்திருக்கணும்? அதே க்ளோசிங் பேலன்ஸ் தான் இருந்திருக்கணும் இல்லையா? அப்போ 28,000 வகுத்தல் 24,778. அப்போ 24,778 எங்கே இருந்திருக்கணும்? இதுக்கு இருந்திருக்கும். அப்போ ப்ராஃபிட் ஆஃப் த இயர் வந்து 1.175. அது கரெக்டானு பார்த்தீங்கன்னா அதுக்கும் 1.13 தான் இருந்திருக்கணும். அப்போ 20,000 வகுத்தல் 1.13 எல்லாமே க்ளோசிங் பேலன்ஸ் தான். அதனால் ஸோ 17,699. ஸோ 17,699. எல்லாத்தையும் க்ளோசிங் பேலன்ஸ் இவ்வளோ தான் இருந்திருக்கணும். ஆனால் நமக்கு கிவன் இதான் 30,055, 15,205, 17,021 தான் கிவன். ஆனால் நமக்கு இவ்வளோ தான் இருந்திருக்கணும். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் எவ்வளோ? 24,000. அப்போ இந்த 8,71,000க்கும் 8,40,000க்குள்ள டிஃப்ரெண்ட் எவ்வளோ தான் இருக்கும்? 74,000 ரூபாய். இந்த 24,000க்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30,055 இஷ்யூடு கேபிட்டல் இருந்திருக்குது. ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ தான் இருந்திருக்கணும்? 44,247. ஸோ திஸ் இஸ் FCTR. இதுதான் அங்கே ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டின் நம்பர் 3.